இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாமினேஷன் லிஸ்ட் வந்து நாமினேஷனுக்காண்டி ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துச்சு. அது வந்து எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து டைரக்ட் நாமினேஷன். ஓகேங்களா, டைரக்டா வந்து நாமினேஷன் பண்ணணும். டைரக்டா என் கண்ணுக்கு நேரம் வந்து நீ வந்துட்டு என் காரணங்களை வந்துட்டு சொல்லணும், நீ கண்ணுக்கு நேரம் வந்துட்டு என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு ஒரு இது வந்து கொடுத்துருக்காப்ல. அதனால வந்துட்டு நேருக்கு நேரம் வந்துட்டு டைரக்ட் நாமினேஷன், அது கண்ணை பார்த்து தான் சொல்லணும், வேற எங்கிட்டுமே திரும்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் முடிக்கும் போது இதனாலதான் உங்களுக்கு ஒன்னு நாமினேஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து லாஸ்ட்ல இந்த வாக்கியத்தை சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து 2 இதை வந்துட்டு சொல்லியிருக்காப்ல. மேபி வந்துட்டு இது எதுக்கு சொன்னாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி வந்துட்டு எதனால சொன்னாரோ எதுக்கு சொன்னாரோ எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப யார் நாமினேஷன் லிஸ்ட்ல இந்த வாரத்துல இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ 20 பேர் தான் பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு டிசர்வ் ஆகுது, என்னடா வியூஸே போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டிசர்வ் ஆகுது. அண்ட் லைக் பண்ணி விட்டீங்கன்னா இன்னொரு 10 பேருக்கு ரீச் ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து அதிகமா ஓட்டு வாங்குது வந்துட்டு போன வாரம் யாரு, மஞ்சரி. அவங்க தான் இந்த வாரமும் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க வாங்கிவிட்டு அவங்க வந்துட்டு மேபி வந்துட்டு இப்பதான் எனக்கு தோணுது, மஞ்சரி என்னம்மா போன தாட்டி 8 ஓட்டு வாங்கினால இப்போயும் வந்துட்டு அதனால வெறி கொண்டு வந்துட்டு இந்த வாரம் விளையாண்டியா என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் வச்சு செய்யணும்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி நீ என்ன பண்ணு தெரியலமா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி எதுவும் போன வாரம் வந்துட்டு அவ்வளவு நெகட்டிவா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அருண் பிரசாத் வந்து ஒரு இது வந்து சொல்லியிருந்தாரு நாமினேஷன் பண்ணும்போது. மஞ்சரி வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்துட்டு ஒரே ஒரு சின்ன தப்பு வச்சுட்டு ஒருத்தட்ட வந்து நல்லது எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஒருத்தட்ட சின்ன தப்பு வச்சுட்டு எவ்வளவு பெரிய விஷயம் அப்படியே கொண்டு போயிருவீங்க. இது சின்ன தப்பு தான், ஆனா இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கும். ஆனா நீங்க சின்ன தப்பை மட்டும் தான் பாக்குறீங்க, எல்லாத்தையுமே குறைய மட்டும் தான் பாக்குறீங்க. அங்க நன்மை இருக்குதா என்னன்னு நீங்க செக் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம டைரக்ட் நாமினேஷன் வந்து அருண் வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு பயணமா வந்துட்டு போட்டிருந்தாரு. இப்ப யார் யார் நாமினேஷன் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சரி இருக்காங்க, அண்ட் ரஞ்சித், ஆர்ஜே ஆனந்தி அண்ட் ராணவ், இவங்க 4 பேரும் ஒரு பக்கெட் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்து, சாச்சனா அண்ட் ரயான், தர்ஷிகா, சத்யா, இவங்க ஒரு பக்கெட் இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கிட்டு பாத்தீங்கன்னா வந்து சௌந்தர்யா, பவித்ரா மற்றும் ஜாக், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த வாரம் மேபி வந்துட்டு டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நாமினேஷன் முடிஞ்ச அப்புறம் வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, எல்லாம் ஐயோ இவோ இருக்குமோ இது இருக்குமோ அது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இது சத்யா தர்ஷிகாலாம் புலம்புறதெல்லாம் வந்துட்டு பார்க்க முடியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டபுள் எவிக்ஷனும் ஏன்னா இவ்வளவு பேர் இருக்கும், அதனால டபுள் எவிக்ஷன் வச்சிருவாங்களோ, டைரக்ட் நாமினேஷன் வேற இந்த தாட்டி, அதனால கண்டிப்பா டபுள் எவிக்ஷனுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மனசுல வந்து இங்க நடக்கிறதெல்லாம் எப்படிதான் அவங்களுக்கு போதோ தெரியலங்க, சத்தியமா தெரியல. எனக்கு தோன்றதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தோணுது எப்படின்னே தெரியல. நானும் நிறைய விஷயம் வந்துட்டு நோட் பண்ணியிருக்கேன். இங்க தோன்றது அப்புறம் அங்க தோன்றும். ஆர்ஜே ஆனந்திக்கு இந்த சௌந்தர்ய காரணம் சொன்னாங்க. எப்படின்னா அடுத்தவங்க வந்துட்டு நீங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன் மறந்துருச்சு. மத்தவங்களை வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா கழுவுற மாதிரி வந்துட்டு நீங்க எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ரீசன் வந்துட்டு சொல்லிட்டு அந்த ஒரு நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்துட்டு மக்கள் மத்தியில என்ன தோணுதோ அங்க வந்துட்டு பயங்கரமா எல்லாமே பேசுறாங்க. கரெக்டா எல்லாமே பயங்கரமா பேசிட்டு தான் இருக்காங்க. மேபி வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், டபுள் எவிக்ஷனுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் இந்த வாரம் பாத்தீங்கன்னா வந்து ஹைலைட் என்னன்னா ஜாக்லின் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரமும் நாமினேஷன்ல வந்துட்டாங்க. என் அக்கா வராம இருப்பாங்களா, என் அக்கா வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த வாரமும் வந்துட்டு அவங்க நாமினேஷன் இருக்காங்க. விடவே மாட்டாங்க உங்களுக்கு. ஜாக்லின் வந்துட்டு நாமினேஷன் வரலன்னா அது மிகப்பெரிய அது ஒரு என்னடா நாமினேஷன் வரல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது அந்த மாதிரி வந்துட்டு பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த தாட்டில. ஏன்னா அடுத்த தாட்டில மேக்ஸிமம் வந்துட்டு ஜாக்லின் நாமினேஷன் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுமோ, இனிமேல் வந்து இவ்வளவு நாமினேஷன் பண்ணி வேஸ்டா போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி கூட சொல்லி கூட அவங்க வந்துட்டு பண்ணாம இருக்கலாம். மேபி வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதான் வந்துட்டு இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட். இந்த வாரத்தில் நீங்க யார் வெளியில போவீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் யார் வெளியில போவோம்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம யாருன்னா நம்ம ரஞ்சித் போவாரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா சாச்சனா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி சாருக்கு வந்துட்டு அதிகமான நெகட்டிவ் வந்துட்டு அங்க ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. அண்ட் அதை வந்துட்டு அடுத்த வீடியோல வந்துட்டு நேற்று சிவகுமாரோட ஒய்ஃப் வந்துட்டு ஒண்ணு பண்ணியிருந்தாங்க விஜய் சேதுபதி கேவலமா. அதை நான் அடுத்த வீடியோ சொல்றேன். இப்போ வந்துட்டு அந்த ஒரு மேபி வந்துட்டு அந்த ஒரு ரீசன்னால வந்துட்டு அவங்க போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோ கண்டிப்பா மறக்காம போய் பாருங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.